ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். கப்புல் ஆர்ஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குடிகாரன் வர்சஸ் குடிமகன். குடிகாரன் ரெண்டு டைப் ஆஃப் லைஃப்ஸ். இதெல்லாம் எதுவும் நினச்சிங்கன்னா அவங்க வீட்டில் என்னென்ன அஃபெக்ட் ஆவாங்க, அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் நினைக்கக்கூடாதுங்க. அதுதான் மேஜர் அஃபெக்ட். அதில் என்னென்ன அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், அப்புறம் இவங்க இருக்காங்க. என்னென்னா இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்னால் வாழ்க்கை வந்து ரெண்டு விதமாக இருக்கும். எப்படின்னா குடிகாரன் வீட்டில் எப்படி நடக்கும், ஓகேவா, பொறுப்பான குடிமகன் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஓகேவா, கப்புல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று செத்துடணும் அப்படின்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும். இது இல்லைனா நீங்கள் பெருசாக சொல்ல போகிறீங்க, அதெல்லாம் இருக்குது, நார்மலான இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆறாவது அறிவு வந்து உங்களுக்கு துடிக்கும். ஓகேவா, இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். குடிகாரன் வீட்டில் என்ன நடக்கும், இதனால் என்ன அஃபெக்ட் ஆவாங்க, குடிமகன் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கேங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும், ஃபேமிலியாக அஃபெக்ட் ஆகிருக்குது, சரியான இதுவும் இல்லை, கைடன்ஸ் இல்லை, என்னென்னமோ நடக்குங்க. இப்போது இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம குடிபோதை மறுவாழ்வு மையம் வச்சுன்னு இருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் சித்தப்பாவோ அப்படி இல்லைன்னா உங்கள் மருமகனோ இல்லை மகனோ யாரோ ஒருத்தங்க குடினால் அஃபெக்ட் ஆகிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குடிபோதை மறுவாழ்வு மையம் ரீஹேப். அப்படின்னா குடிகாரரை கூட்டு வந்து அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கணும், அவங்கள திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சண்டேலேருந்து ஆரம்பிக்கலாங்க. சண்டே உங்களோட சண்டே, ஓகேவா, குடிமகனோட சண்டே எப்படி இருக்குங்க? குடிமகனோட சண்டேவா, ஸ்டார்டிங் காலையிலேருந்து சொல்லுங்க. காலையிலேருந்து ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக டே டு டே லைஃப்பில் ஸ்கூல் போயிட்டு வந்துடுவோம். ஒரு நாள் ரெஸ்ட்டு, நல்லா ஜாலியாக ஜம்முன்னு தூங்கி எழுந்துப்போம். எழுந்துட்டு அவ்வளோதான், எல்லாரும் எழுந்துப்போம். அம்மா வீட்டில் கிச்சன் போயிடுவாங்க. நானும் அப்பாவும் கறிக்கு போவோம், கறி வாங்கிட்டு வருவோம். காலைல ஜம்முன்னு டிஃபனு, இட்லி அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. எல்லாருக்கும் லீவு. சாப்பிட்டோமா, மூவி ஒன்று போட்டோமா, அப்படியே சோஃபாவில் பார்த்து கதை பேசிக்கின்னு அப்படியே இருப்போம். குட்டீஸ் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு, 4 குட்டீஸ். அவங்களோட ஜாலியாக விளையாடிட்டு அவ்வளோதான். அப்பா வந்தாலே அவங்கள மிரட்டுவாங்க. இது எப்படின்னா ஃபன்னா, வரலான்னா வரலாமையான்னு கேட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி மிரட்டிட்டு அப்படியே ஜாலியாக போவோம். சண்டே தான் மற்ற நாள் போல சண்டே நிறைய டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் சண்டே பிடிக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்பெஷலான டே சண்டே. குடிகாரர்கள் அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கும்னா, எப்படின்னா சாட்டர்டே வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது நான் நினைப்போனா, ஏன் சண்டே வருதோ, ஓகேவா, அண்டர்லைன் தட் வேர்ட், ஏன் சண்டே வருதோ. ஸ்கூல் பசங்க, நாங்கள் சின்ன பசங்க, ஆனால் எங்களுக்கே தோணும் ஏன்டா சண்டே வருதுன்ற மாதிரி. ஏன்னா மார்னிங் ஒரு 8 மணிக்கு எழுந்துப்போங்க, காலையில் போவாருங்க. காலையில் போயிட்டு காலையில் பாட்டில் எடுத்தாருன்னா காலையிலேருந்து, ஓகேவா, நாங்கள் காலைல சாப்பாடு சாப்பிட்ருவோம். சட்னியோ இல்லை இட்லியோ வச்சு சாப்பாடெலாம் சாப்பிட்ருவோம். எல்லாம் முடிஞ்சிடும். அந்த பயத்திலே இருக்கும், எப்போ தான் வருவானோ இருந்தாலும்ன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, காலையில் போனார்னா காலையில் அங்கே ஊர் சண்டை எல்லா சண்டையும் வச்சுன்னு எங்களை வந்து நவுத்துவார். கரெக்டாக எப்போனா மதியம் சாப்பாடு 2 மணி வருங்க. 2 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க சாப்பாடு. கரெக்டாக என்ட்ரி கொடுப்பாப்போல, என்ட்ரி கொடுத்து அவ்வளோதான். வந்து நான் சாப்பிடும் போது போட்டு வைப்பாங்க, அதான் சாப்பிட மாட்டார். மேலே படுத்துன்னு சாப்பிடுங்க, அந்த ஒடியல் போட மாதிரி. புருஷன் சொன்னால் 2 2 3 அந்த மாதிரி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுங்க. சாலையில் ஸ்டார்ட் ஆகும். நான் ஏதாச்சும் சொல்ல என்ன
கழுத்தில் இதுவை கட்டி ஸ்மாக் போடுவாங்க. ஸ்மாக்லாம் கிடையாதுங்க, கழுத்தில் கயிறை கட்டி ஃபேனில் மாட்டி கொடி ஏற்றுவாங்க அப்படி. அதை வேற நடக்கும். ஓகேவா? சண்டே வந்து நாசமான சண்டேவாகிடும். ஏன்டா சண்டே வருதுன்ற மாதிரி எங்களை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. எங்கேயும் வெளியே போக முடியாது, பசங்க கூட விளையாட முடியாது. அந்த சின்ன வயசில் எங்களுக்கு அந்த சின்ன ஒரு 6th 5th படிக்கும் போது அந்த பசங்க கூட விளையாட முடியாது. எங்கே போனாலும் சண்டை, அதை வச்சு ஒரு சண்டை, இவன் எங்கே போய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை. அப்படியே வரேங்க, நல்லா சண்டே அப்படியே முடிஞ்சிடும். அப்பானாயிடும், மண்டே வந்துடும். ஓகேவா? அதுலேயும் சண்டேஸில் நிறைய கேஸ்லாம் வேறு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம அட்வொகேட் படிச்சுட்டு இருக்கோம், இவங்க அட்வொகேட் ஆகுறாங்க. நாங்கள் அப்போயே கேஸ்லாம் பார்த்தாங்க, அப்போவே கேஸுக்காரங்க அந்த மாதிரி நல்லா ஏகப்பட்ட சண்டை வரும். அப்புறம் எங்கள் தாத்தா வந்து ஸ்டேஷன் போவார். எங்கள் பொண்ணை பேர பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போயிட்டு இவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டுலாம் வருவோம். சரியா? எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம் ஃபஸ்ட்டு, அவர் பின்னாடியே எங்கள் பின்னாடியே வருவார். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு டிக்கு போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செலக்டட். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செலக்டட். நம்பர் 2 என்னன்னா, டெய்லி நைட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு குடிமகனோட இதுவெல்லாம் கேட்பாங்க. சொல்லுங்க. டெய்லி நைட் என்னன்னா ஒன்றும் கிடையாது. ஈவினிங் வந்துருவாரு அப்பா ஆஃபீஸ் போயிட்டு, வந்துட்டு திரும்பி அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போயிடுவாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்காக சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாருன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு அவருக்கும் அதே தான் இருக்கும் சாப்பாடு தட்டில். ஆனால் வந்து என் பக்கத்தில் தான் உட்காருவாரு. நான் அங்கே ஒரு வாயை ஊட்டினா தான் அடுத்தது அங்கேருந்து சாப்பிடுவாரு. அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அம்மா செய்யலை அப்படின்ட்டாங்கன்னா இங்கேருந்து ஒரு காலோ இல்லைன்னா மெசேஜோ பண்ணால் போதும், அப்பா செய்யலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவர் வாங்கிட்டு வந்துடுவாரு. எல்லாம் வந்துட்ட பிறகு என்கிட்ட கொடுத்தா இருப்பாங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம், அப்புறம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அப்படியே போவோம். இது வந்து குடிமகனோட முடியலங்க, முடியலையா? சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் டயர்டா இல்ல கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாருன்னா பேசிட்டே இருப்போம். உட்காந்து பேசிட்டு நைட் கொஞ்ச நேரம் பேசுவோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் வந்து 12 மணி 1 மணி வரைக்கும் கூட பேசுவோம். 12 மணி 1 மணி வரைக்கும் பேசிட்டு அப்புறம் தூங்கிடுவோம். சரி, இது வந்து குடிமகனோட கதைங்க. குடிகாரரோட கதையும் இப்படி சிமிலராக தான் இருக்கும். நானும் நைட்லாம் பேசுவோம். என்னன்னா, அவர் பேச நாங்கள் கேட்க, அவர் பேச நாங்கள் கேட்க, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். எப்படின்னா, நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு வருவாங்க. 11 மணிக்கு வந்தால் நம்ம சாப்பிட்டுலாம் ரெடியாக இருப்போம். ஓகேவா? நைட்டு சிவராத்திரிக்கு ரெடியாக உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போட்டு எங்கெல்லாம் செட்டில் பண்ணுவோம். நாங்கள் தூக்கம் வராது, நாங்கள் சும்மா அப்படியே பொறுத்திக்கின்னு அப்படியே பார்த்துன்னு இருப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான், வருவா போல், கோவிந்த சாமி அது மாதிரி, கதுவா திறடே அது மாதிரி திறந்த உடனே எல்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. எப்படி போஸ்ட் தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே இன் மை லைஃப்னு இருந்ததுன்னா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு உங்கள் அப்பா ஏன்டி இப்படி பண்ணான், உங்கள் மாமியார் ஏன்டி இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்து சாம்பார் இட்லி வச்சுருப்பாங்க. அந்த சாம்பார் வந்து இவ்வளோ சாம்பார் இருக்குங்க. இவ்வளோ சாம்பார் இருக்கும்போது ஃபஸ்ட்டு சூடு வைப்பாங்க. சூடு வச்சோடனே இவ்வளோ வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி பேசிக்கினே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போதை இறங்கும். போதை இறங்கினோடனே இவ்வளோ திருப்பி சுண்டை வைப்பாங்க, இவ்வளோ இறங்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி பேசிக்கினே இருப்பாங்க. பேசி திருப்பி பசி எடுக்க ஆரம்பிக்கும். சரி, சாம்பார் சூடு பேசினாரு இப்போது 1 மணிக்கு, அதில் 1 மணிக்கு அந்த சாம்பார் இவ்வளோ ஆகிடும். ஓகேவா? அந்த 1 மணிக்கு சாம்பார்லாம் திருப்பி பேசினே இருப்பாங்க. பேசினே இருக்கும்போது அந்த சாம்பார் உண்டாயிடும். அந்த சாம்பார் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மா ஏதாச்சும் கூட பேசிச்சுன்னா அவ்வளோதான், மூஞ்சில் பறக்கும். அப்படியே அந்த கொதிக்கிற சாம்பார் மூஞ்சி அடி இப்படி பறக்கும். அப்படி வரும்போது நாங்கள் என்ன அப்படின்னு வச்சுக்கேன், யார் ஏன்ற இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லைட்டு ஃபுல்லாக கிளாஸ் நடக்கும். அவ்வளோதான், நான் உட்காந்து கேட்டுக்கினே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், 2 மணி 3 மணிக்கு தூங்க ஆரம்பித்து 5 மணிக்கு ஏந்து டிப் டாப்பாக வெள்ளையை சொல்லியுமா அயன் பண்ண ட்ரெஸ் தான், ஒன்லி அயனிங். இந்த கோடு தெரியணும். சரியா? அந்த கோடு போட்ட அந்த கோடெலாம் அயனிங் பண்ணி அதில் நம்ம கொடுத்தோம்னா 5 மணிக்கு ஏந்து டிப் டாப்பாக ரெடியாகி வேலைக்கு போயிடுவார். அவ்வளோதான். அதை இந்த கிளாஸ்லாம் கவனிச்சு அந்த கிளாஸில் போய் நாங்கள் நைட்லாம் மார்னிங்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோதான்.
இதுதாங்க டே இன் மை நைட்டு நைட் இட் மை லைஃப். நைட் இன் மை லைஃப். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா டிக் பண்ணுங்க. தேர்டு கொஸ்டின் பார்ப்போம். தேர்டு ரிலேட்டபிள் என்னன்னா குடிமகனோட இது கேட்டு வந்துடுங்க. என்னது தேர்டு கொஸ்டின்? ஃபங்க்ஷன் மோடு. ஃபங்க்ஷன் இது வந்து எப்படி இருக்கும்னா, அதுக்கு 1 month முன்னாடிலேருந்து இன்விடேஷன் எல்லாம் வந்துடும். 1 month முன்னாடி ப்ரிப்பேர் ஆகும். ட்ரெஸ்ஸு வேணும், ஜுவல் வேணும், அது வேணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரகலை பண்ணுவோம். பண்ணிட்டு ஃபேமிலியாக கிளம்பி ஜாலியாக ஃபங்க்ஷன் போயிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நைட் வரையும் இருப்போம். க்ளோஸான ஃபங்க்ஷனாக இருந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். இன்னும் சும்மா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படிதான் இருக்கும். நம்ம ஃபங்க்ஷன் அப்படிலாம் இல்லைங்க. இரும்பாய் நம்ம ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா அவங்களோட ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். சரியா? அவங்க ரிலேட்டிவ் சைடு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் அம்மா நான் என் அக்காலாம் கிளம்பி உட்காந்துருப்போம். சரி, அப்பா வந்துடுவார். அப்பா என்னது அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் அவர் வேலைக்கே போயிருப்பார். பக்கத்தில் தான் அவர் அப்படியே கூட வந்துடலாம். அவர் வந்து என்ன பண்ணார், ஏய் நான்லாம் வரலடி, நான் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நீ அவனும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நான் சின்ன பையன், 5வது 4வது போச்சுன்னு இருப்பேன். சென்னையோட இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போவோங்க. போயிட்டு இங்கே 5 மணிக்கு ஏறி உட்காந்தா அங்கே 7-8 மணிக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு 7-8 மணிக்கு அங்கே போனால் அங்கே போகிறவங்க எல்லாம் கேட்பாங்க, அவன் வரலையா. ஏன்னா அவங்க ஃபங்க்ஷனாக இருக்காது. இல்லை அவர் வேலையாக இருக்காருன்னு சொல்கிறோம். இவர் இங்கே ஒரு ரகலை நத்தின்னு இருப்பார். என் அக்காங்கெல்லாம் இது பண்ணி ஒரு ரகலை ஒரு வைப்பில் இருப்பாப்பல, ஒரு ஃபார்மில் இருப்பார். போதை ஏறிட்டு இருக்கோம் தலைக்கு. இங்கே ஒரு வைப்பில் இருப்பார். என் அக்காங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுவோம், மா இப்படிலாம் பண்ணுறா. இவர் உடனே இங்கேருந்து எங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி, ஏய் இப்போ சாப்பாடு எடுத்துன்னு வரியா இல்லையா, போய் சித்தா கிட்ட கேள் அப்படின்ற ஃபங்க்ஷன். பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு 500-1000 பேர் வந்திருப்பாங்க. அங்கே போயிட்டு சாப்பாடு கேளுன்னு வரு. அது எப்படி இது பண்ணுறதே தெரியாது. சரி, அங்கேருந்து அடித்து பிடிச்சி இங்கே வீட்டுக்கு வர்றது 12:30, லாஸ்ட் பஸ்ஸு தான் வருவோம் 12:30. ஏன்னா அப்போ என்கிட்ட ஃபோன்லாம் இருக்காது, சின்ன பையன் எதுவுமே இருக்காது. கான்டாக்டே எல்லாம் வரும்போது இங்கே வந்தால் இங்கே ஒரு ரகம் நடத்தினே போயிடும். அந்த பிரிஞ்சியோ அங்கே வந்து கேட்டு எடுத்துன்னு வந்தால் அதை ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடுவா போல். அதை சாப்பிட்டு நைட் டைம் கிளாஸ் நடக்கும் 3 மணி வரையும். அவனா சொன்னான்ட்டு கிளாஸ் நடக்குவாங்க. இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் மோட். ஓகேவா? நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் ஃபங்க்ஷனில். இதுவும் உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அப்படியே க்ரீன். ஓகேவா? ரெட்டிக் வந்து இவங்களுக்கு டாடி லிட்டில் பிரின்சஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ரெட்டிக் இவங்களுக்கு போடுங்க. இதெல்லாம் அதனால் நாங்கள் தெரிவிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளோ வேதனை இருக்குங்க. சரியா? ஒரு குடிகாரனோட ஃபேமிலிஸ் வந்து இவ்வளோ அனுபவிக்கும். ஓகேவா? நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. ஒரு வேளை சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியாது. சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வைப்பாங்க, எடுத்துன்னு வைக்கும் போது தான் சண்டை ஆரம்பிக்கும். கரெக்டாக காலையிலேருந்து சும்மா இருப்போம், நான் சாப்பாடு எடுத்துன்னு வைக்கும்போது மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. வந்துட்டு செய்து செய்வாங்க. சோத்தையும் தின்ன முடியாது, ஒன்றும் தின்ன முடியாது. அதனால் குடிகாரங்க உங்ககிட்ட இருக்காங்கன்னா, அப்பாவோ உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ யாராச்சும் இருந்தால் அவங்கள திருத்துங்க. திருத்த வழி நாங்கள் வகுச்சு தரோம். ஓகேவா? வழி நாங்கள் காட்டுறோம், இப்படி தான் திருத்த முடியும். அது வந்து மனநல நோய். அந்த நோயை வந்து எப்படி சொல்கிறது, உங்களால் திருந்துவாங்கன்னு நினச்சா திருத்த முடியாது அவங்கள. ஓகேவா? இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து போய் நிற்கும். அதனால் நான் கீழே கொடுக்குற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, திருந்துவாங்க. ஓகேவா? குடிகாரங்க குடி நிறுத்தத்துக்கு இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாதுங்க. அவங்க திங்க் பண்ணி அவங்கள யோசிக்க வைக்கணும். நம்ம யோசிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த இடம். ஓகேவா? எடுத்த உடனே அடிச்சிடுவாங்க, என் வீட்டுக்கார சாவு அடிச்சிடுவானுங்க, கை அடிச்சிடுவானுங்க, உடச்சிடுவானுங்க, காலை வச்சு வச்சிடுவானுங்க. இதெல்லாம் இல்லை, சும்மா அடிக்குது நாங்கள் பைத்தியக்காரங்க. அதனால் இதை பார்த்து குடிகாரனோட ஃபேமிலிஸ், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இப்படிலாம் தாங்க இருக்கும்
அவங்க சின்ன பசங்க. இதில்னா மெயின் திங்னா அவன் மட்டும் அழியது இல்லாமல் அவனுக்கு பையன் இருந்தால் அவங்க பையனும் வருங்காலத்தில் குடிகாரனாக தான் ஆகும். ஏன்னா சரியான கைடன்ஸ் இருக்காது. இப்படி போனால் நல்லா இருக்கும்பா, அப்படி போனால் நல்லா வருவப்பான்னு சொல்லிட்டு கைடன்ஸ் இருக்காது. அந்த பையன் போக ஸ்கூல் நிறுத்துவான். ஸ்கூல்லேருந்து சரக்கு அடிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் தம் ஆரம்பிக்கும். அப்புறம் கஞ்சாவில் போவோம். கஞ்சாலேருந்து பவுடருக்கு போவோம். பவுடர்லேருந்து இன்ஜெக்ஷன் போவோம். இப்படி தான் போவோமே கண்டி அவன் வெளியே வருவான்னு கேட்டால் வெளியே வர முடியாது. எனக்கு வந்து எங்கள் தாத்தான்ற ஒருத்தர் இருந்தார். என்னை ஃபுல்லாக பார்த்துக்கினது, என்னை வந்து டேக் கேர் பண்ணியதுலாம் அவர் தான். ஓகேவா? எனக்கு தேவையானதுலேருந்து எனக்கு கைட் பண்ணுறதுலேருந்து இப்படிலாம் தான்ப்பா, இது நல்லது இது கெட்டதுப்பான்னு சொல்லி எனக்கு என்னை வளர்த்தாரு. ஓகேவா? இதுவே குடிகாரன்னு யாருமே இல்லாதவங்க குடிகாரனா அவங்க பையன் அவங்க பொண்ணு யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்கள கைட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் பையன் நாளைக்கு இப்படி தான் வந்து நிற்பான். சரியா? நீ எந்த ஒயின் ஷாப்பில் குடிக்கிறியோ அதே ஒயின் ஷாப்பில் அவன் அட்டையத்துன்னு வந்து என்ன சரக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். ஓகேவா? அவன் ஒரு குடிகாரனோ இல்லை பாரில் வேலை செய்கிற பையனாக தான் ஆவான். ஓகேவா? அதுக்கு அவனை திருத்துறதுக்கு வேறு வழி கிடையாது. இதுதான் ஒரே வழி. திருந்தி தான் அவனை ஒன்று செத்துடணும், அப்படின்னா திருந்தி தான் ஆகணும். ஓகே, அவனை திருத்துங்க.